இறுதி போட்டியில் ஏற்கனவே களத்தில் இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் அணியினரோடு தற்பொழுது வெற்றி பெறுகிற அணியினர் மோத இருக்கிறார்கள். எந்த அணி இறுதி ஆட்டத்தில் நுழையும் என்பதனை நாங்களும் ரசிகர்கள் போன்று ஆவலாக காத்திருக்கிறோம். ஆகவே டைபிரேக் முறையில் வெற்றியாளரை தெரிவு செய்திருப்பதை கேட்டுக்கொள்கிறோம். நடுவர்கள் அழைக்கிறார்கள். ஆட்டம் தொடர்கிறது. திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் அணியினருக்கு முதல் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. என்ன இது மாதிரியான பிளேயர்ஸும் இல்லையா? சைடாக நீங்கள் திருச்சி வளனார் கல்லூரி மாணவர்களுக்கு முதல் வாய்ப்பு. ரெடி ரெடி ஜி. பிளேயர் செலிப்ரேஷன் உண்டா சொன்னேன் எனக்கு. பாராட்டுகள். அதனைத் தொடர்ந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணி வீரர்களுக்கு அதே முதல் வாய்ப்பு. குட் ஷாட். வாழ்த்துக்கள். திருச்சி வளனார் கல்லூரி அணி வீரர்களுக்கு இரண்டாம் வாய்ப்பு. Good shot. Good shot. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அதே போல் இரண்டாம் வாய்ப்பு. Good shot. திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி அணி வீரர்களுக்கு மூன்றாம் வாய்ப்பு. ரெண்டு போட்டாங்க சார். Good shot, good shot, good shot. அதனைத் தொடர்ந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவருக்கு அதே போல் மூன்றாம் வாய்ப்பு.
குட் ஷாட், குட் ஷாட். திருச்சி புனித வளனார் கல்லூரி மாணவருக்கு வீரருக்கு 4ஆம் வாய்ப்பு. ஒரு கோல் போட்டாங்க. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவருக்கு அதே போல் 4ஆம் வாய்ப்பு. Good save, good save, good save. ஒன்று வந்ததுக்கு போய் ஒன்று சேவ் பண்ணிட்டு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அணியினருக்கு இறுதி வாய்ப்பு. ஐந்தாம் வாய்ப்பு. குட் ஷாட். இறுதியாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அதே போல் இறுதி வாய்ப்பு. இதெல்லாம் தெரியும். Good shot, good shot, good shot. நிறைவடைந்திருக்கிற இரண்டாவது இறுதி போட்டி அரையிறுதி போட்டியில் டைபிரேக் முறையில் வெற்றி வாகை சூடியிருக்கிற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்களை நடுவர்களுடைய இசையோடு வெற்றியாளர் என்பதனை அறிவித்து மகிழ்கிறோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருந்த கேப்டன் அருள்கூர்ந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அணியை சேர்ந்த கேப்டன் மேடைக்கு வரவும், அதே போல் சென்ட்ரல் எக்ஸசைஸ் கேப்டனும் மேடைக்கு வரவும். மூன்றாவது நான்காவது வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட இருப்பதால் அருள்கூர்ந்து சென்ட்ரல் எக்ஸசைஸ் கேப்டன், திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி அணியினுடைய கேப்டன் இருவரும் சிரமம் பாராது நடுவர்களிடம் வந்து அவருடைய தீர்ப்பை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது முடிவடைந்த இரண்டாவது அரையிறுதி போட்டியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணியினர் வெற்றி பெற்றுள்ளார் என்பதனை நடுவர்கள் இசையோடு அறிவித்து மகிழ்கிறோம். மாலை சரியாக 3:30 மணிக்கு நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இறுதி போட்டி நடைபெற இருக்கிறது. இறுதி போட்டியில் செங்கல்பட்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணியினருக்கும் தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கும் இறுதி போட்டி நடைபெற இருக்கிறது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மூன்றாவது நான்காவது